புண்ணியமீ ஒரு பாகிய முனியே புனத்தில் மனத்தில் எழுந்தருளும் புண்ணியமே ஒரு பாகிய முனியே புனத்தில் மனத்தில் எழுந்தருளும் பூரண ஆகும் விதியும் அறிந்த போதாய் ஒரு போதாய் எழுந்தருளும் புண்ணியமே ஒரு பாகிய முனியே புனத்தில் மனத்தில் எழுந்தருளும் குவளை குறிஞ்சி வெற்றி செங்கோடு பெரி தேமா செம்மணிப்பு பெருமூங்கிற்பு கூவிலம் இருளாம்பு மரமரப்பு களிரம் வடவளம் வாகை வெட்பாளை எருவை சேர்விலை கருவிலம்பு வான் பயணி குரவம் பச்சிலைப்பு மகிழம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமுங்கிற்பு சூறைப்பு பூளைப்பு குன்றிப்பு குறுங்கிளை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாம்பு தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காளி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாழல் மவ்வல் கொருடி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதை சுரபுனை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரமம் தனக்கம் சங்கை கருணச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோக வஞ்சி பத்திரியம் கொன்றை இளவம் அரும்பு ஆத்தியவரை தாந்தோன்றி புன்னாகம் பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அகிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னரில் நாரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாலை செங்குரல் மொத்தம் 99 மலர்கள் கபிலர் குறிஞ்சிப்பாட்டில் பதிவு செய்த மலர்கள். இந்த மலர்களுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் உண்டு, மலர்களுக்கும் தாங்களுக்கும் சம்பந்தம் உண்டு, மலர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த 100 பூ வரவேற்பு கொடுக்கணும். பூக்கள் இல்லாத காரணத்தால் பூக்களின் பெயர்களால் வரவேற்பு வாங்க ஆசீர்வாதம் கூறுங்கள். வாழ்க பல்லாண்டு வழக நூறாண்டு உன்னை வாழ்த்துவது என் கடமை. கடமையை செய்யும் பொழுது பலனை எதிர்பார்க்க முடியாது. அருமையான ஒரு வரவேற்பு இதுவரை இந்த பூவுலகத்திலே யாரும் கொடுத்ததும் கிடையாது. கபிலர் சங்க இலக்கியத்திலே அதிலும் 99 பூக்களை பாக்களாக தொகுத்து பாடியது ஒன்று போல் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பது கிடையாக என்னை பூக்களால் அர்ச்சனை செய்தமைக்கு நன்றி. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வெண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கென்றான் வள்ளுவன். அந்த அடிப்படையில் உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஆனால் பைந்தமிழ் பேச்செல்வியாக பைந்தமிழ் தேர்ப்பாகனாக இருந்தான் பாரதி. அந்த பாரதிக்கே ஒரு சாரதியாக இருப்பது போல் இருக்கிறது உன்னுடைய பேச்சை விடு. மனம் மகிழ்ச்சியாக அடைக்கிறது, மனம் புலகாங்கிதம் அடைகிறது. இருப்பினும் பாடனான் கபிலனாகப்பட்டவர் எதை பற்றி 99 மலர்களை பாற்றி. ஆக நீங்கள் பாடியது எந்த பாடலில் வருகிறது என்றால் குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டு வரக்கூடிய நூல் புறநானூறு. ஏன்னா புறநானூற்று பாடலாக சங்க இலக்கியத்திலே பாடியிருக்கிறான் கபிலன். ஆனால் குறிஞ்சி திணை ஐவகை திணை முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு புலவர் பாடியிருக்கிறார். இப்போ குறிஞ்சியை பற்றி பாடினவர் யாரு? கபிலன். ஆக இந்த சங்க இலக்கியில் மற்ற 4 வகை நிலங்களையும் பாடியிருக்க வேண்டும் அல்லவா? அதானே உண்மை. அப்போ அந்த 4 வகை பாடல்களை பாடியது யார்? உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க சாமி. ஏன்னா 4 வகை பாட குறிஞ்சியை பற்றி நீங்கள் அதில் உங்களுடைய இடம் உங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அதுக்கு சம்மந்தம் இருக்குது, தொடர்பு இருக்கிற மாதிரி பெருமையாக பாடிட்டீங்க. ஆக இந்த சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் வருகிறது. அதை வச்சுதான் யார் யார் எந்த நிலத்தை பற்றி பாடினாங்க அப்படின்ற ஒரு இலக்கிய நூல் அடையாளமாக இன்னைக்கு புறநானூற்று நூலை காணப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா மருதம் ரொம்பிகி மருதமோ ரம்போகி நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலன் பாதலோயாந்தாளை படி முல்லை பேயனை நூலோ 500 வருகிறது இந்த பாடல். அது என்னன்னா மருதமோ ரம்போகி அப்படின்னா மருதம் என்ற நிலத்தை பற்றி பாடியவன் ஓரம்போகியார் என்ற புலவர். அதே மருதமோ ரம்போகி நெய்தல் அம்மூவன் நெய்தல் நிலத்தை பாடிய புலவன் அம்மூவனார். குறிஞ்சியை பற்றி பாடியவன் கபிலன். பாலை ஓதலாந்தையார் புலவன் தான் பாலை நிலத்தை பற்றி பாடுகிறான். படி முல்லை பேயனை முல்லை நிலத்தை பாடியவன் பேயனார் என்ற புலவன். இப்படித்தான் சங்க இலக்கிய வரலாறு.
அந்த அடிப்படையில் நீங்கள் பாடி வைக்கிறேன் என்று எத்தனை மலர்கள் நீ தொடுத்திருக்கலாம். 1000 மலர்கள் நானும் பாடி இருக்கிறேன். காலையில் மலரும் தாமரைப்பூ, அந்தி கருக்களை மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் மல்லிப்பூ, இவள் என்று மலக்கும் முல்லைப்பூ என்று பலவிதமான பூக்களை நானும் அறிந்திருக்கிறேன். ஆனால் என்றும் என்னை இதை தெளிக்காது என்னை நீ வரவேற்றமைக்கு உன்னை மனதார வாழ்த்துவதாக இருந்தால் உன்னை ஒரு அன்பு மலராக வாழ்த்துகிறேன். அன்பு மலர்களே நம்பி இருங்களே, நாளை நமதே, நாளை நமதே. தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, எந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நாளை நமதே. காலங்கள் சோலைகள் மனம் இருந்தாலும் உடைய இடத்திலே அறிந்தும் அறியாதது போல் புரிந்தும் புரியாதது போல் தெரிந்தும் தெரியாததை போல ஒரு சில விவரங்கள் கேட்க அவா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி எழுதணும். வரபரி வீராமன் நீயும் நாரதனின் கோட்பாடு தவறாமல் அடியனும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு விருந்து படைக்கக்கூடிய வகையிலே அற்புதமான ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடியன் தொடுக்கக்கூடிய முதல் வினா அற்புதமான இந்த இடத்தில் இன்று உங்களை நான் சந்தித்ததில் பெருமை அடைகிறேன். ஒருத்தர் சந்திச்சா நல்ல விஷயங்கள் பிறக்கணும் அப்படிங்கிறத சந்திக்க வச்சாங்க. அதான் உண்மை. ஒருத்தர் சந்திச்சோம்னா நல்ல விஷயங்கள் பிறக்கும். ஒரு சிலர் சந்திச்சோம்னா ஆணவம் அழியும். அவங்கள்ட்ட ஒரு ஆணவம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒருத்தர் சந்திச்சோம்னா அந்த ஆணவம் சொன்ன போல அழிஞ்சிடும். ஒரு சிலர் சந்திச்சோம்னா பிரளயம் உருவாகும். ஒரு சிலர் சந்திச்சோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஒரு வயசானவங்களை போய் நம்ம சந்திச்சோம். அதுக்காக தான் பெரியவங்க அந்த காலத்தில் கதைகள் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க இருக்கும்போது பாட்டி பாட்டி கதை சொல்லிட்டு போவாங்க. அப்போ என்னன்னா ராமாயணம் மகாபாரதம் பேசுவாங்க. ஏன் அதில் உள்ள நீதி போத கதைகளை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. ராமாயணம் மகாபாரதம் தெரியாமல் கிடையாது. வயசானவங்களை பார்க்கும்போது ஒரு 20 வயசு பிள்ளை போய் ஒரு 60 வயசு பாட்டியை சந்திக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 60 வருஷம் 40 வருஷத்து விஷயங்கள் அந்த பாட்டி பேசுவாங்க.
அப்போ இந்த பொண்ணுக்கு 20 வருஷத்தை பற்றி தெரியாது. இந்த பொண்ணு பிறக்கிற மாதிரி 20 வருஷமான விஷயங்கள் அந்த குழந்தை கற்றுக்கும். அதனால பெரியவங்கள்ட்ட போய் பேசுறது. அப்போ ராமாயணம் மகாபாரதம் பேசுவோம், நீதி போத கதைகள் சொல்லி கொடுக்கப்பட்டது. இன்று அதுக்கு நேரம் இல்லை. பேசுவதற்கு யாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது, பேசுகிற கேட்பதற்கு நேரமும் அல்ல. ஏன் நீதி போத கதைகள் சொல்லப்பட்டாங்க அப்படின்னா, இப்போ ராமாயணம் பேசுவாங்க. பாட்டி ஒரு கதை சொல்லுங்க பாட்டி, இங்கே வா உட்காருவா, உனக்கு ராமாயணம் தெரியுமா? சீதையை தூக்கிட்டு போனதுனால தான் வந்து ராவணன் அழிந்தான். ராவணன் மிக பலசாலி, இசை பிரியர். ராணுவர் மாதிரி ஒரு ராவணன் மாதிரி ஒரு இசை பிரியர் யாரும் கிடையாது. வீணையை எடுத்து தன்னுடைய நரம்பை எடுத்து அதில் கோர்த்து சிவபெருமானுக்கு பாடுவார். அடர்ந்த காடு போலவே ஜடைமுடியை கொண்டவன், சுழன்று ஓடும் நாகம் தன்னை தலையிலே முடித்தவன், டம டமவென உடுக்கை சத்தம் கேட்டிட தாண்டவத்தை ஆடிடும் சிவனருளை புரியுமா. அப்படிப்பட்ட ராவணன் அழிஞ்சிட்டாரு. ஏன்? தன் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை ஆசைப்பட்டதான் அப்படின்னு அங்கு நீதிபத கதையில் சொல்லப்பட்டது. அப்போ கதை கேட்குற பிள்ளைக்கு என்ன தெரியும்? நம்ம பொண்டாட்டி தவிர அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது, அடுத்தவங்களை ஆசைப்படக்கூடாது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற அங்கே ஒரு நீதிபத கதை சொல்லப்பட்டது. அடுத்து மகாபாரதம். தாத்தா உட்காந்துருப்பாரு. தாத்தா கதை சொல்லுங்க தாத்தா அப்படின்னு பிள்ளைங்க போகுங்க. நான் சொல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் யாரும் கேட்காதுங்க, சொல்லவும் நேரம் இருக்காது, சொன்னாலும் பிடிக்காது பிள்ளைங்க. ஏன்னா வாட்ஸ்அப் பார்க்க தான் நேரம் சரியா இருக்கு. அப்போ நான் மகாபாரதம் சொல்லுவாங்க. உனக்கு விஷயம் தெரியுமா? தர்மர் சூதாட போனார். மகாபாரத தர்மர்னு ஒருத்தர் இருந்தார், பஞ்சபாண்டவர்கள். அதில் அவர் சூதாட போனார். சூதாட போகும்போது எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியில் பொண்டாட்டியை வச்சு ஆடினார். பொண்டாட்டியை கூட்டு போய் சபையில் திரௌபதியை வந்து துகில் உரியப்பட்டது. அப்போ கேட்கும் பிள்ளைங்க விவரம் கேட்கும். ஏன் தாத்தா சூதாடி தோத்து போனாரு அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் சொல்ல ஆசை துரியோதனன். அப்போ எல்லா கதையும் சொல்லப்படுவாங்க. அப்போ சூதாடுவது தவறு, மதுவுக்கு அடிமையாவது தவறு, மாதுவுக்கு அடிமையாவது தவறு அப்படின்னு நீதி போத. அப்ப நீதி போத கதைகள் சொல்லப்பட்டது. அப்ப சொல்லுவாங்க தர்மர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் தாத்தா. துரியோதன் வந்து பஞ்சபாண்டவருக்கு ஒரு நிலத்தை கொடுப்பாங்க, இந்திரபிரஸ்தம். இன்னைக்கு டெல்லி. துரியோதனெலாம் பொல்லாதவரெலாம் கிடையாது. ஏன்னா எல்லாரையும் பொல்லாதவன்னு பார்க்க முடியாதுல்ல. தர்மருக்கு கொடுப்பாரு, இந்த இந்திரபிரஸ்தம் வச்சுக்கோ. இன்னைக்கு டெல்லி தான் இந்திரபிரஸ்தம். அதுக்கு வந்து பெரிய மாளிகை கட்டுவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க கேட்கும், ஏன் தாத்தா பாஞ்சாலி சேலையை உறிஞ்சாரு? அப்போதான் தீதும் நன்றும் பிறர் தாரா. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். நம்ம பெண்ணாக இருந்தாலும் இங்கே பேசுகிறோம். இந்த விஷயத்தை உட்காந்து பெரியவங்க கேட்குறீங்கன்னா எல்லாம் பேசுகிறேன். இதை காலையில் போய் நான் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் பேசிக்கிட்டு முடியுமா? பொடி பைத்தியம் அனுப்பிடுவேன். அப்போ எதை எங்கே பேசணுமோ அதை பேசணும். அப்போ இந்திரபிரஸ்த மாளிகை கொடுத்தாங்கப்பா, துரியோதன் கொடுத்தாரு, பாண்டவர் கட்டுறாங்க. அந்த மாளிகைக்கு துரியோதன் வருவார். பாஞ்சாலி வந்து உப்பரியில் நிற்பாங்க. துரியோதன் வரும்போது தரை எது தண்ணி எதுன்னு தெரியாது. அப்போ அந்த பஞ்சகஜ தூக்கிட்டு நடக்கும்போது சிரிச்சிருவா பாஞ்சாலி. குருடர் பிள்ளைங்க தானே, உனக்கு கண்ணுத்திலேன்னு கேட்டுருவாங்க. அப்போ துரியோதன் கோவம் வந்துடும். அதுலேருந்து ஒன்றொரு பிரச்சனையை வந்து கடைசியில் சூதாட்டத்தை கூப்பிட்டு சூதாடும் களத்தில் அமர்ந்திருக்கணும். துரியோதனை அமர மாட்டாரு, தர்மரை உட்கார வைப்பாரு. தர்மர் உட்கார்ந்து சகுனியை தூக்கி உட்கார வச்சிருவாரு. அப்ப தர்மர் கேட்டிருக்கணும், எனக்கு நீ தானே சூதாட உட்கார அழைத்தாய், அப்ப நீ உட்காரு, இல்லை நான் எவ்வளோ ஆட மாட்டேன் எந்திரிச்சுக்கணும். எந்திரிக்கல. ஏன்னா நமக்கு எதுக்கு இருக்கோம் யாருன்னு தெரிஞ்சு நம்ம மோதணும். மோத தெரியாம தர்மர் மோதி தோற்று அன்று தன் மனைவி வந்து மானபங்கப்படுத்தப்பட்டாள் அப்படிங்கிற கதை அங்கு சொல்லப்படும். அப்ப அது என்ன? சூதாடுவது தவறு, சூதாடினாலும் எதை வைக்கக்கூடாத வச்சு விளக்கக்கூடாதுங்கிறது தவறு நிர்ணயிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டது, பேசப்பட்டது. நல்ல விஷயங்கள் தான். பாட்டி சொல்லி கொடுத்த கதையில் தருமராகப்பட்டவன் ஜூதாடினேன், பொண்டாட்டி இழந்தேன், நாடு இழந்தேன், நகர் இழந்தேன். அதே மாதிரி ராவணனாகப்பட்டவன் செய்தியை தூக்கிட்டு போனேன், இப்படி ஆகி போச்சு, இலங்கை அழிவுக்கு காரணம். இப்படி சொல்லிக் கொடுக்குறது தீய கதைகளாக இருந்தாலும் அதன் மூலமாக வரக்கூடிய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு போதனை தானே, நீதி போதனை ஆட்டுக்கிறது. ஏன்னா உலகத்திலேயே ராவணனுடைய பெருமையெல்லாம் சொன்னீங்க, பாடி காட்டினீங்களே. ராமனுடைய பெருமையை சொல்லணும்னா ராவணனுக்கு இல்லாத பெருமை உலகத்தில் இருக்கு. வாரனை எடுத்ததோடு வரையினை எடுத்த மார்பும் தாரணி மகிழ் பத்து சங்கடம் கொடுத்தவன் நாரதர் முனிவர் கேட்டான் நயம்பட உரைத்தனாகும். தாரணி மகிழ் பத்து சங்கடம் கொடுத்தவாலும் வெறுங்கையோடு பட்டு இலக்கைக்கு பிறகு பொக்கான் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அந்த மாதிரி கடைசியில் என்ன நிலைக்கு ஆனானே ராவனே, அத்தனையும் துணிக்கு காலத்தை போட்டு விட்டு போட அப்படின்னு போகும்பொழுது இன்று போய் நாளை வா அனுப்புனான். எதிர்க்கு ஒரு வாய்ப்பு, ஏன்னா சிறு திரும்பும் பழுக்குத்த உதவும் அப்படின்னா டே நீ உனக்கு நிற்கா. ஏன்னா போருடைய தர்மம் என்ன? எதிராளி கையில் வந்து ஆயுதம் இல்லைன்னா அவனை தாக்கக்கூடாது, போர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சூசகத்தை தெரிந்து கொண்டவன் ராமன். சரி, அது புரோக்கர் இருக்கட்டும். தர்மனாகப்பட்டவன் ஆளியை கட்டி வச்சாங்க, போனான்னு சொன்னீங்க. போகும்பொழுது தண்ணீர் எது தரை எது தெரியாது, சிரிச்ச சத்தம் கெடுத்து அன்னைக்கு அவ சிரிச்சாலா இவள் சிரிச்சாலா, அது ஒரு பெரிய கதை போயிட்டே இருக்கலாம். ஆனால் சொல்லக்கூடிய இந்த பாட்டி வந்து சின்ன பிள்ளை புத்தி சொல்ல பாருங்க,
இது நல்ல விஷயங்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தில் சின்ன பிள்ளை கூட ஒழுங்காக கேட்டுருமுங்க. சில பெருசு எதையும் கேட்காது. பெருசுன்னா அதுக்காக கிளறுகிட்ட இல்லை, இளவட்டமாயிட்டானா கேட்குறதுக்கு மனசு வராது. நல்ல யுவனாக இருந்தால் யார்? அர்ஜுனன். பாரத போரிலே 13ஆம் நாள் பத்மயுகத்தில் அகப்பட்டு அடித்தாங்க அபிமன்யு அகப்பட்டு செத்து போனேன். செத்த உடனே மனசு வேதனைப்பட்டு எத்தனை பையன் இருந்தாலும் சரி இந்த அபிமன்யு ஒருவனுக்கு ஈடாகுமா அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரு கர்வத்தோடு இருந்தவன். என் மகன்ல பெரிய பராக்கிரமசாலியை வந்தான்டா அப்படின்னு கர்வம் பிடிச்சிருந்தான். கடைசியில் அவனை அடித்து கொண்டு விட்டாங்க. யார்? எல்லா பேரும் சேர்ந்து, தாத்தன் சித்தப்பை பெரியப்பா பண்ணிட்டு போயிடும் அப்படி வச்சுக்கிறோமே. ஆனால் கடைசியில் என்னாச்சு, அவன் இறந்த பின்னால் அர்ஜுனன் என்ன பண்ணான், மனம் கழுவிப்பட்டு தன் மகனாகப்பட்டவனை மடியில் தூக்கி கத்தி கதறி அழுகிறான். பாசம் இல்லையா, பெத்த பிள்ளை இல்லையா? இவன் அழுதுகிட்டே இருக்கான். இவனுடைய தோளிலே கண்ணீர் இங்கே ஈரம் பட்டுக்கிட்டே இருக்கு, சொட்டு சொட்டு சொட்டுன்னு பார்க்குறேன். அந்த அழுகையை நிறுத்தி விட்டு அர்ஜுனை பார்க்குறேன். என்ன நம்ம மேலே நம்ம கண்ணீரில் தான் கீழே தானே விழுகணும், இங்கே விழுகிறதே என்னான்னு இப்படி பார்த்து மேலே பார்க்குறேன். கிருஷ்ணன் அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்போ கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்குறேன், ஏண்டா மாப்பிள்ள என் மையம் செத்து போயிட்டேன், நான் அழுகிறேன், நீ ஏன் அழுகிற அப்படின்னா. யார்? கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன். அப்போத்தையும் சொன்னேன், என்ன செய்கிறது, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நான் சொன்னேன், கை நழுவிச்சு, உனக்கு காண்டி வில்லு இருக்கும்போது கை நழுவிச்சு, சதை நடுங்குச்சு, அப்படியே முகமெல்லாம் பதறிச்சு, கண்கள் செவந்துச்சு, வியர்த்து கொட்டுச்சு, உன் ஆத்மாவே உன்கிட்ட இல்லை, பதறி அப்படியே தடுமாறின மயக்கு நிலைக்கு போனேன். அத்தனைக்கு தாங்கி கரம் பிடித்துக்கிட்டே சொன்னேன். இதுவரை பூமியில் எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது. எதடா நீ கொண்டு வந்த எதை இழப்பதற்கு எது உங்களுடைய 4 பேருடைய அதை மரணப்பட்டுடையாது அப்படின்னு நான் உனக்கு சொன்னேனடா கீதை தத்துவத்தை அப்படின்ட்டு. அந்த பகவத் தத்துவடைய கீதத்தை தத்துவத்தை உனக்கு சொன்னி பாரு, அது சொன்னதெல்லாம் வீணாக போச்சடா, அதை நினச்சி நான் அழுகிறேன்டான்னு கிருஷ்ணன் அழுதானா. ஏன்னா யாருக்கு புத்தி சொன்ன ஒரு கணக்கு இருக்குல்ல, யார் எங்கே வைப்பது எங்கே யாருக்கும் தெரியல பாடினார் இல்லையா முருகன். அது மாதிரி கதை சொல்றது பெரிய விஷயம் இல்லை, புத்தி சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அதை யாரு எங்கே இடம் பொருள் ஏவல். மகாபாரத போர் நடத்துனதே கிருஷ்ணர் தானே. ஏன்னா மகாபாரத போர் மனம் நொந்து அழுது கிருஷ்ணர் 2 பேருக்காக மனம் நொந்து வேதனைப்பட்டு அழுகிறார். கர்ணனின் மரணத்தப்ப அழுகிறார். கர்ணன் மரணம் இறக்கும் தடவையில் இருக்கிறார். கிருஷ்ணர் பக்கத்தில் போறார். போய் அந்த யாசம் கேட்டதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ கர்ணன் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறார், நான் எல்லாரோட வீரன் தான், நல்ல பிறப்பு, சூரியனுக்கு மகனாக பிறந்தேன், ஒரு குந்திதேவிக்கு மகனாக பிறந்தேன், நல்ல ஒரு குருநாதத்தை வித்த கற்றுக்கிட்டேன், எல்லாருக்குமே நல்லதான் செஞ்சேன், ஆனால் என்னுடைய வீரம் எங்குமே அங்கீகரிக்கப்படவில்லையே அப்படின்னார். அழுதார் கிருஷ்ணனை பார்த்து. கிருஷ்ணன் சொன்னா, ஏன் அங்கீகரிக்கப்படல? ஓ வீரம், உன்னை பார்த்து நாங்கள் பயந்து கேட்டு வாங்கின பாரு ஒன்றும், அதுவே உன்னிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. உன்னை பார்த்து பயந்துடா உங்கள்கிட்ட கேட்டு வாங்கினோம், உன்னுடைய கவச குண்டத்தை கேட்டு வாங்கினமே அது உனக்கு ஒரு அங்கீகாரம், உன் தொலைக்க வச்சமே அது ஒரு அங்கீகாரம், நீ போர் எது ஆயுதம் இல்லாமல் உன்னை அடிச்சு தாக்கணுமே அது ஒரு அங்கீகாரம் தான் அப்படின்னு இரக்கம். நானே உன்னை பார்த்து பயந்தனே, அதுதான் நான் உனக்கு கொடுக்கும் அங்கீகாரம். இந்த இடத்துல கர்ணன் இறக்கும் போது கண்ணன் மனதார கண்ணீர் விட்டார், விஸ்வரூபத்தை காமிச்சு. இன்னொருத்தர் இறக்கும் போது கண்ணீர் விட்டார் மகாபாரத போர்ல. யாரு? பானுமதி இறக்கும் போது யாரும் முடிஞ்சாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பானுமதி இறக்கும் போது கிருஷ்ணன் அழுகிறார். எப்பனா போர்க்கலாம், துரியோதனை இறக்கல, அப்படி குற்றுயிரும் கூட இருமா இருக்கார். பானுமதி நேரம் பானுமதி திரௌபதியை துயிர் ஊற்றினால் துரியோதனை பேசாம இருந்தாங்க. அந்த அம்மா அமைதியா இருந்தாங்க, பேசல. அது வரைக்கும் பேசா விரதம், உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன். ஆனால் அதீத காதல் துரியோதன் மேல பானுமதிக்கு. அப்படின்னா ஏகபத்தினி விரதம் இல்லை, நேராக போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களத்தில் மனைவிட்டு சொல்லிட்டு வருவேன், திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனீங்களே, இதான் நீங்க இருக்கும் இல்லையான்னு கேட்குறாங்க. அப்பதான் கேட்டாங்க, பார்த்து கண்ணீர் வருது, வந்துட்டு பார்க்குறா, தொடக்கி கீழே அடிச்ச கிழிக்கப்பட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. தர்மனை நிமிந்து பார்த்தா, நீ செய்தது தர்மமானு கேட்டா பீமனை கேட்டா. அப்பதான் பீமன் சொல்றாரு, ஓம் புருஷன் மீறினா நான் சொன்னேன், என் புருஷன் பொல்லாதவர் தான், ஆனால் போரின் தர்மத்தை மீறாதவர். எங்க உன் மனச்சாட்சியை தொட்டு நீ பாரு, உன் இடுப்புக்கு கீழே காயம் ஏதாவது இருக்கா? போரின் தர்மம் என்ன? இடுப்புக்கு கீழே தாக்க கூடாது, இதான் போரின் தர்மம். ஆனா நீ உன் இடுப்பு கீழே பாரு பீமா, உனக்கு காயம் இருக்கா? என் கணவன் போரின் தர்மத்தை மீறாதவர். ஆனால் இப்போ இடுப்பு கீழே அடிச்சிருக்கீங்களே, கொன்றுங்களே. அப்பதான் புன்னகையோடு தன் மனைவியை பார்த்து உயிர் துறந்தவர். அப்பதான் கேட்டாலாம் திருப்பி பானுமதி, பாஞ்சாலி பற்றி சந்தோஷமா? இப்போ சந்தோஷமா பாஞ்சாலி? ஒரு பெண்மகள் சபதம், பெண்ணுக்கு இவ்வளவு ஆங்காரம் கூடாது,
நீ போட்ட சபதத்தை தான் பாரதபுரம் வந்ததே. இப்ப பதில் சொல். என் கணவன் எனக்கு இல்லை, உன்னால் தர முடியுமா? என் மகன் லட்சுமகுமார் இல்லை, உன்னால் தர முடியுமா? உலுபியின் மகன் அரவான் இல்லை, உன்னால் தர முடியுமா? சுபத்ரின் மகன் அபிமன்யு இல்லை, உன்னால் தர முடியுமா? இது போக எத்தனையோ பெண்கள் மகன்களையும் வீட்டுக்காரை இழந்து நிற்கிறாங்க, உன்னால் தர முடியுமா? முடியாது. உன் சபதம் நிறைவேறியது சொல்லிட்டு கணவன் உடம்பை தீ வச்சு எரிக்கும் போது அப்போ பார்க்குற மகாதவனை வேண்டா, உண்மையில் நான் உண்மையான பக்தியாக இருந்தால் என் உயிரை இப்படியே எடுத்துக்கொள். உயிர் பிரிந்து போவதை அனைவரும் பார்க்க முடிந்தது பானுமதிக்கு தான், வேறு யாரும் கிடையாது. அப்போ தான் கிருஷ்ணர் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன்னா எப்படி திரௌபதி கிருஷ்ணருக்கு தோழனோ அது மாதிரி பானுமதிக்கு மிக உற்ற தோழன். அப்போ தன்னை மீறி கண்ணீர் விட்டு அழுகும்போது மேலேருந்து ஒரு பூ விழுந்தலாம், ஒரு பூ. ஏன்னா தனக்கு பிடித்தமான ஜீவன் மேலே வரும்போது அந்த ஜீவனை மகாதேவி ஏற்றுக்கொண்டு அங்கு பூமலை பொழிவார்கள். அன்று பானுமதிக்காக ஒரு பூ விழுந்தது. அதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா அழுதார். நீங்கள் சொன்னீங்களே கிருஷ்ண பரமாத்மா அழுமார்னு, அது மாதிரி மகாபோரிலே மனம் நொந்து இறைவனாக இருந்தாலும் தவறு செய்து விட்டுமே மனம் நொந்து ரெண்டு பேருக்காக தான் சுவாமி. அது பானுமதிக்கும் கர்ணனுக்கும். மனமு வந்து பூமாரி ஒளிஞ்சிச்சு தேவலோகத்திலிருந்து. யாருக்காக? பானுமதிக்காக. பானுமதிக்காக. ரெண்டு பேருக்கும் தானே. இதுக்கு முன்னால பாரதத்துல ஒரே ஒருத்தருக்காக பெய்தது பூமாரி மழை, அது பீஷ்மர். ஏன்னா உலகத்திலே இவனை போல ஒரு பிறவி இவனும் கிடையாது. அப்ப தேவாதி தேவர்கள் எல்லாம் பீஷ்மா 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 அப்படின்னா என்ன? தேவர்களுக்கு நீ தலைவனாகக்கூடிய தகுதி படைத்தவன் நீ, வான்மலை போல் சிறந்தவன் நீ அப்படின்னு பூமாரி பொழுதாக. யார்? பீஷ்மர் பிறக்கக்கூடிய நேரம் கங்கை மைந்தனாக, காங்கேயனாக, தேவ விரதனாக. அப்படி பீஷ்மருக்கு ஒரு மழை பெய்ந்தது. ஏன்னா எல்லாருக்கும் மழை பெய்து பெரிய விஷயம் இல்லை, நல்லோருக்கு பெய்கிற மழை எல்லோருக்கும் அப்படின்னா. ஆனால் அன்னைக்கு மழை பெய்தது எப்படி? மாதர் கற்படைய மங்கையருக்கு ஒரு மழை, நீதிமன்னர் நெறியனுக்கு ஒரு மழை, வேதமோதிய வேதியருக்கு ஒரு மழை அன்னைக்கு பெஞ்சிச்சு. வேதங்களை எவன் ஒருவன் மறையை சரியாக ஓதுறானோ அப்பேற்பட்ட வேதத்தை ஓதக்கூடிய மறையோர்களுக்காக அந்த மழை தேவாதி கூட்டமெல்லாம் மலைமழையாக பொழிந்து ஆஹா அந்த வேதத்தில் மயங்கி நீதியை நினைவாற்றுவதற்கு தத்துவங்களை உருப்படியாக உண்மையாக எடுத்துரைக்கின்றானே அப்படின்னு அப்படி வான்மலை பொய்யுமா. வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மலை. நாட்டில் ஏழை பறக்கான பார்க்காம சாதி மதம் பார்க்காடுவாம ஒரு சமத்துவ கொள்கையோடு ஆட்சி செய்கிறான்டா இவன் நல்லவா மன்னன் நீதிமான் ஜாதிமான் அப்படின்னு மன்னர்கள் நீதிமானுக்காக ஒரு வட்ட மழை பெய்யுமா. ஆக மாதர் கற்படைய இவளவோ கற்பு கரசி இவளவோ சிறந்த பெண்மணி, இவளை போல பெண்களுக்கு பிறந்துக்கொள்ள உலகத்திலே பெண்கள் என்றால் பேய் வாழும் சுடுகாடு, பெண்கள் இல்லாத வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு. ஆனால் பெண்கள் இந்த நாட்டுடைய கண்கள். என் தாயாகப்பட்டவளாக எத்தனை பிறவி எடுக்கிறாள் அந்த பெண்ணாகப்பட்டவள், தெய்வம் அல்லவா. ஆவது பெண்ணாலே அழிவது அவன் எதையும் செஞ்சு விடுவாயா. இப்பேற்பட்ட பெண் இருக்காளையா கற்பு கரசி, இவளுக்காக ஒரு மழை விழுந்தது. இது அந்த காலத்தில் மூதல் மழை. அப்புறமும் காலம் கடந்து எதிர்மறை மழையும் பெய்ஞ்சு நேர்மறை மழைஞ்ச மழை வேற. ஆனால் எதிர்மறை மழை பெய்ஞ்சிச்சே நல்லா இருக்க மனுஷங்கள எப்படி நல்லா இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு சாப்பாட்டில் கள்ள கலக்கிறானடா தரித்திரம் முடிச்சவங்களா. இன்னும் 2 நாளைக்கு கடை அடைப்பு, நாளைக்கு 2 நாளைக்கு கொஞ்சம் கடையோட அடைக்க போகிறாங்க. ஏண்டா அப்படின்னா அதில் ஒரு வணிகர் சங்க ஐயா வெள்ளைய, ஆமாங்க எந்த கடையில் நீங்கள் சிரிக்கிறீங்க? அந்த கடையிலங்க பொதுவாக சொல்கிறேன், பலசரக்கு கடையிலேருந்து வணிக கடைகள் நிறைய அடைக்க போகிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு வணிகர் பேரவையுடைய தலைவர் வெள்ளையை இறந்துட்டாராம். அதற்காக நாளை வட மாவட்டங்களும் நாளை மறுதினம் தென் மாவட்டங்களும் 2 நாள், ஏன்னா அவங்க தொழில் நிமித்தமாக அந்த அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில். இப்படி யார் நீதிமானாக நேர்மையாக வியாபாரம் பார்க்குறவன் இருக்கான். சாப்பிட்ற அன்னமிடத்தை கண்ணமிடமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னத்தில் போய் கள்ள கலக்கிறானே அதே அரிசி விட்டுடும் அந்தனருக்கு ஒரு மலை, வரிசை தப்பிய மன்னருக்கும் ஒரு மலை, புருஷனை கொன்ற பூவையருக்கும் ஒரு பழையிலான்னு சொல்லி எதிர்மறை மலை வெஞ்சது உலகந்தேன். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவலாய், நட்டாலும் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை. ஏதோ இடுக்கிற இடத்த வச்சுத்தாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சேட்டுக்குள்ளே தான் இருக்கிறது செந்தாமரை. அப்படின்னா நாம் எந்த இடத்துல இருந்து எண்ணங்கள் சரியாக இருந்தால் வாழ்க்கை என்பது நிச்சயமாக சரித்திரமாக மாறும். பேசிக்கொண்டே இருக்கலாம். நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ குறிஞ்சி நிலம். ஊரு சித்தூர். தலைநகரம் மேற்பாடி. தந்தையின் பெயர் நம்பித்தலை. தாயின் பெயர் நங்கை மோகினி. உனது பெயர் கனகவேங்கை பூங்குழல். பிறந்தோர் உடன்பிறவா சகோதரர் 7 பேர். சரி, வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை முருகப்பெருமான். கையில் உள்ளது கவன். அமைத்திருப்பது பாரன். அடைந்திருப்பது மங்கை பருவம். பருவம் அடைந்த நீ
பருவம் என்றாலும் சித்திரம் தானே. ஆமா, அதை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப இருக்கணும், ரொம்ப பத்திரமா இருக்கணும். பத்திரமா இருக்கணும். ஒரே சாத்திரப்படி இப்ப ரொம்ப பத்திரமா இருக்கணும் ஜோமி. ரொம்ப பத்திரமா தான் வச்சிருக்கணும். ரொம்ப பத்திரமா இருக்கணும். என்னதான் பத்திரமா இருந்தாலும் பட்டா போட்டா பட்டாவுக்கு மேல பட்டா போட்டு வந்துடுறாங்க. இப்ப அது வேற விஷயம். வார்த்தை தான். இந்த நிலத்தை நீ வச்சுக்குவாங்க, ஒரு வார்த்தை தான். இப்ப அப்படி கிடையாது. பட்டானா மூலப்பத்தை தூக்கிட்டு வந்துடுறோம், அதுக்கு மேல மூலப்பத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். அவ்வளவுதான். என்ன காரணம்? கூட்டு பட்டா வருது, என்ன பண்றது? பிடிச்சிருவாங்கல்ல. அதுக்காக ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. அப்படித்தான். அதனால இந்த ஆதாரத்தோடு ஆதார ஜீவனாடியாக மன ஆதாரம். உனக்கு ஒரு ஆதாரம் தேவை. மூலாதாரம். ஆதாரம் தேவை தானே? மூலாதாரம் இருக்குல்ல, அது இந்த மூலாதாரம் பறிச்சு சுவாதிஷ்டான மணிபுரகம் சித்தி ஆகி இது மனித உடலியல் ரீதியாக மூலாதாரம் சரியாச்சுன்னா எல்லா ஆதாரம் சரியாயிரும். அதுக்கு என்ன பண்றது? அரும்பு கோடலா இருக்கின்றக்காக பூவோட மனம் மாறப்போகுதா? இல்லை கரும்புதான் கோடலா இருக்கின்றது சுவை மாறப்போகுதா? இல்லை இரும்பு கோடலாக்க இருக்கின்ற மதம் கொண்ட யானை கூட வெள்ளாம விட போறோமா? நரம்பு கோணி போனா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நரம்பு கொண்டா அதாவது வாசனை அதே எது எங்கெங்க இருக்கணுமோ அதான் எங்கெங்க இருக்கணும். அதனால ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும் பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தீர்த்தம், தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்ணீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமொழி சொல்லாத சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம். உலகத்துல 7 பிரயோஜனமே இல்ல. நான் கேட்கிறேன், பாவத்தை தீராத தீர்த்தம் பயன் இல்ல. உலகத்துல நம்ம செஞ்ச பாவம் தீர்த்தத்தை அப்படி தெளிச்சா போயிருமா? எப்படி போகும்? அதைத்தானே கேட்கிறேன். போகாது, போகாது. எல்லா பாவம் செஞ்சு போய் கங்கையில குளிச்சா அவனு பாவம் சரியா? சாமியார் நம்மளை அறியாமல் செய்யப்படும் பாவம், சிறு குலத்தில் செய்யப்படும் பாவங்கள் தீர்க்கப்படும். தெரிஞ்சு கொழுப்படுத்து போய் தெனாவெடுத்து போய் பண்ற பாவம் தீர்க்கப்படாது. அதனால பாவத்தை விடுத்து லாபத்தினுடைய நோக்கமாக இந்த உலகத்திலே காட்டுற போது என்ன செய்யலாம்? தூத்திக்கலாம். கதவு இருக்கிற பொழுது சாத்திக்கலாம். பருவம் இருக்கிற பொழுது பாதுகாக்கணும். எதை பாதுகாப்பீங்க? நம்ம பருவத்தை தான் பாதுகாக்கணும். ஏங்க நல்லா சொல்லுங்க. இப்போ உரலுக்கு தேவை என்னங்க? உரலுக்கு தேவை உலக்க. அதானே உண்மை. சாடின்னு இருந்தா அதுல மூடி நல்ல சரியான முடியா இருக்கும். சாடிக்காத மூடி இருந்தா தானே. ஆமா. அது போல இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தேவைப்படுது. என்னது? ஒரு நாயகின்னு ஒருத்தி இருந்தா ஒரு நாயகன் இருப்பாரு. எங்கே நாயகன்? நான் நாயகன் என்கின்றேன். நான் நாயகன். கதை நாயகி நான் தான். கதை நாயகி நானு. அதனால நாயகன் எங்க இருக்கு? தாய் தந்தை செய்யாத வேலையை என பெற்றவர்கள் யார் யாரு? தங்கை மொழி நம்பித்தலைவன். ரெண்டு பேருக்கு இல்லாத அக்கறை எனக்கு வந்துருச்சுமா. எப்படிமா? எப்படி சுவாமி? ஒத்தப்பை பார்க்குற வேலையை ஒத்தப்பட இருந்து சித்தப்பை பார்க்க போறேன். உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கேன். நாங்க நீங்க அப்பா வந்து உங்கள்ட்ட மாப்பிள்ளை பார்க்க சொன்னாரா? நான் வந்து உங்கள்ட்ட மாப்பிள்ளை பார்க்க சொன்னா இல்லையே. அப்ப ஏன் பாக்குறீங்க? இது நியாயமா தானே இருக்கு. நியாயமா தான் இருக்கு. நான் மாப்பிள்ளை பார்க்க சொன்னா சாமி. சரி, உங்க அப்பாட்ட கேட்டியா? எங்க அப்பா வந்து உங்களை மாப்பிள்ளை பார்க்க சொன்னாரா? இல்லையே. அப்புறம் ஏன் பாக்குறீங்க? இல்லம்மா, உங்க அப்பாட்ட நீ ஒன்னும் கேட்கல. இல்ல, நான் எப்படி எங்க அப்பாட்ட கேட்க முடியும்? ஏன் அப்புறம் உங்க போய் செய்யல? இல்ல, அது வரும்போது நேரம் வரும்போது செய்வாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. நான் கேட்கறது நேரம் வந்து எப்போ வரும்? நீங்க தானே காத்துளவு தூத்த சொன்னீங்க. ஆமா. கதவு இருக்கும் போது சாத்த சொன்னீங்க. பருவம் இருக்கிற பொழுது பாதுகாக்கணும். நீங்க பருவத்துல இருக்கீங்க. ஆமா. அப்ப செய்யணும்ல. அப்படில்ல சாமி, கல்யாணம் ஆகாம பாதுகாப்பா இருக்கலாம். கல்யாணம் ஆனாலும் காரைக்கிழமை புருஷனை பிஞ்சு போய் பாதுகாப்பா இருக்கலையா? அவை பிராட்டி கல்யாணம் வேணும்னு பாதுகாப்பா இருக்கலையா? நிறைய பேர் கல்யாணம் வேணும்னு பாதுகாப்பா இருக்காங்க. அவன் அவையாருடைய அப்பையாத்த வந்து கேள்வி கேட்கல இந்த மாதிரிலாம். அவ கேட்டானா, இட்டமுடன் எந்தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டாலும் முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கல்ல நெஞ்சு மேய்ச்சானு. இதை ஏன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன்? எந்த ஒரு குமரி பிள்ளை ஊருக்குள்ள உட்காந்துக்கிட்டு வயசுக்கு அந்த குமரி, அப்பா வயசுக்கு வந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு அப்படி முறைச்சு போய் உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு புருஷனை பார்த்துருவாங்கன்னு சொல்ல மாட்டா. சரிதா? ஒருவேளை நான் கேட்கிறேன், ஒருவேளை வீட்டுல அம்மா அப்பா ரொம்ப வயசாகி அண்ணன் தம்பி இல்லாம அம்மா அப்பாவை காப்பாத்து நினைச்சு கல்யாணமே வேணும் அம்மா அப்பாவை வாழ்ந்தானா அந்த பெண் என்ன செய்யறது? எப்படி அம்மா அப்பா வயசானவங்களா இருந்து கூட பிறந்த சகோதரர் யாரும் இல்லைன்னா அந்த வயசானவரை காப்பாத்துறக்கா இப்ப அந்த பதவியை கையில் எடுத்துக்கலாமே. கல்யாணம் பண்ணிக்காம யார் எடுத்துக்கிற கூடாதுன்னா? யார் எடுத்துக்கிற கூடாதுன்னா? ஏன் அதுக்கு வந்து காலத்தை ஏன் பருவத்தை பாலாக்கி எடுத்துக்கணும் அவசியம் இருக்கா? எடுத்துக்கலாமே. தம்பி பாத்து இருக்கிறாங்க. ஆமா ஆமா. ஹலோ. ஆக வாழ்க்கை என்பது ஒரு கோணத்துல இல்ல பல கோணத்துல இருக்கும். உனக்கான கோணம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உனக்கான பார்த்த மாப்பிள்ளை சொல்லுங்க. கண்ணன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன், சண்முகன், சடாச்சரன், செந்தில் வடிவேலன், சேவர் கொடியழகன், பழனி மாமலை முருகன், அவனே உனக்கு புருத்தன். வேற ஒருவரும் இல்லமே. கூட்டி கொடுப்பதுங்கள் கேட்ட வார்த்தையை மாற்றி காட்டுகிறேன். குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திற்கு கேட்கலாமா?
அன்பில்லாத கண்மை கூட்டி, அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி, கல்வியை கூட்டி, செல்வத்தை கூட்டி, பொண்ணை கூட்டி, பொருளை கூட்டி, உன்னையும் காட்டி உலகத்துல 3 அறிவோட அலையறாங்க. உன்னையும் கூட்டிட்டு வந்துருங்க. உலகத்துல மொத்த பேர் 3 அறிவோட அலையறாங்க. ரொம்ப பேரு ஒரு 5 அறிவு ஆக்கி விட்டுருங்க. ஆக்கி விட்டுருவோம். ஆமா. ஏமா 3-4 கிலோ வண்டி கிடக்கு, இன்னும் 5-6 முழுசா பார்க்கவே முடியல. அப்பொழுது பார்க்கும்பொழுது இனிமே குறைஞ்சிட்டே தான் வரும். அப்பொழுது இங்க இருக்கிற குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அதனால இந்த இடத்தில் செய்யும் செயலை சரியாக செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட செந்தில் வளவியன் அந்த மால்மர்களுக்கு உன்னை மனமடிக்கவில்லை என்றால் அடியே நாரத பகரி செல்ல வருகிறேன். சத்தியம். பெண் பேரை மாத்திக்குவாரு. இப்போ போய்ட்டு ஏக்கா நீங்கள் 4 பேர் உட்காந்துக்க ஏஞ்சி போயிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுட்டு எங்கிட்ட ஒரு 10 பேர் அங்கிட்ட ஒரு 10 பேர் உட்காந்துருக்க போயிடாதீங்க. இப்படி முருகனா முருகன் நீங்கள் பழனிக்கு போய் முருக அலங்காரத்தை வந்து பார்க்குறீங்களாங்கிற எங்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் இந்த வந்து பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் முருகன் வேஷம் போட்டு முருகனோட நிற்கிறார் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம். அதனால் எழுச்சி போயிடாதீங்க. முருகனோட முருகனையும் பாருங்கள், காலைல திருமணத்தையும் பார்த்துருப்பாங்க. ஒரே விஷயம் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். பெண்கள் 4 பேர் உங்கள் 4 பேருக்காக தான் வந்து வள்ளி வந்து குறி சொல்கிறவங்க தான். வள்ளி வந்து குறி சொல்கிறவங்க. அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும், நடந்தது நடக்க போகிறது. வள்ளி முருகன் சிலையை செய்ய விடாமல் பண்ண ஒரு அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். அதனால அந்த அம்மா வந்து எல்லாமே தெரியும். கொஞ்சம் ஜாதகம் பார்த்துக்கிட்டீங்க. 2 விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஜாதகம் இல்லாமல் யார் வாழ்க்கையும் கிடையாது. உங்கள் வீட்டில் பொண்ணுக்கு, மகளுக்கு, மருமனுக்கு, பேரனுக்கோ, பேத்திக்கோ, வீட்டுக்காரவங்களுக்கு ஜாதகத்தில் எங்கேயாவது தோஷம் வந்துச்சுன்னா எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த ஜென்மத்தில் என்னத்தை நான் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தான் தீரணும். ஜாதக தோஷத்தெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் தாக்கம் குறையும். எங்கேன்னா திருச்சி, எல்லாருக்கும் தெரியும், திருச்சி சமயபுரம் பக்கத்தில் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. திருப்பட்டூர் தலைவிதியை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே கொண்டு உங்கள் தோஷமில் ஜாதகத்தை வச்சிங்கன்னா ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. பிரம்மன் மேற்கு சந்தனத்துக்கு கொஞ்சம் தெளிச்சு அனுப்புவாங்க. அந்த ஜாதக தாக்கம் கொஞ்சம் குறையும். அவ்வளோதான். அவங்க ஒரு கிழங்கு விற்க ஆகாய கிழங்கு அதை வாங்கிட்டு வீட்டில் கட்டி விட்டிங்கன்னா வீட்டில் நல்ல சக்தி தான் கிழங்கு தன்னை போல முளைச்சி வரும். வீட்டில் கெட்ட சக்தி தான் கிழங்கு அழி கீழே விழுந்தோம் அப்படிங்கிறது புராணம். ஆனால் வீட்டில் அதிக பிராணவாயு இருந்தால் கிழங்கு முளைச்சி வரும். கெட்ட கார்பன் டை ஆக்சைடு தான் அழி கீழே வந்து துளசி நட்டு வச்சுருங்க. அது மாதிரி எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, போகும்போது தர்மம் பண்ணுங்க, சாமி கும்பிட்டு தர்மம் பண்ணாதீங்க, செல்வம் அங்கேயே தங்கிறோம். தயவு செய்து பெண்கள் உட்காந்துருங்க, இந்த நொட்டாங்கையில் சாப்பாடு பரிமாறாதீங்க. இப்போ ரொம்ப பேர் அதை வந்து ஃபேஷனாக ஸ்டைலாக பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. இந்த டிவியை பார்த்துட்டு இந்த கையில் சாப்பாடு பரிமாறுறது, வீட்டுக்கு வரவங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த கையில் வந்து ஆளாத்தி எடுத்து இந்த கையில் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரமே கிடையாது. இந்த கையில் செய்யவே கூடாது. அது மாதிரி செய்யாதீங்க. கையில் வலை இல்லாமல் வீட்டுக்கார சோறு போடாதீங்க. கையில் மெட்டி இல்லாமல் வீட்டுக்கார பக்கத்தில் படுத்துவும் கூடாது. இன்னொரு விஷயம், நமக்கு யாரும் செய்வெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க, ஏதோ வீட்டுக்கு நடமாடுற மாதிரி உங்களுக்கு பயம் இருந்தால் நீங்களே பரிகாரம் பண்ணிக்கோங்க. யானை நடந்து போன காலத்தை எடுத்து பண்ணி, எருது மாடு நடந்து போன காலத்தை எடுத்து பண்ணி, நண்டு வளையறமனு, பூமியில் புற்றுமண், நீரில் குளத்தும் 5 மணி ஒன்றா பேசி ஒரு பெட்டி செஞ்சு 9 புளிய வச்சு அதில் நவதானி நவரத்தை போட்டு மண்ணாலே பெட்டி மூடி ஈசானி மூலைக்கு பதிச்சு, ஈசானி வடகிழக்கு பதிச்சு வச்சு சாம்பிராணி போய் 40 நாளைக்கு அந்த ஸ்டே பாடிடுங்க. எந்த கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள வராது. வாரத்தில் என்ன வீட்டில் சாம்பிராணி போய் போடுங்க. தெய்வ சக்தி வீட்டை விட்டு எங்கேயும் போகாது. முடிஞ்ச சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாமி வணங்க, வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்து பேசியதை கேட்ட அத்தனை பேருக்கும் நான் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. Hello. 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 Sambo Maga. Shivaya Namaha. Om Namah Shivaya Namaha. Om Namah Shivaya Namaha.
பாதம் கண்டு கொண்டிருக்க எனக்கு நீங்கள் வர மகிழ்வாய் தேவா. ஓம் சக்தியாகிய நமக்கு, ஓம் நமச்சிவாய நமக்கு. ஆதி சிருஷ்டியாவது முதல் அசுரலக்கம் தேவரிலக்க பரதன் காரணமாக அசுகுருவான சுக்கராச்சாரியார் சுரசியின் மாயை படைத்து அசுர நிலைக்க சென்று கட்டளையிட்டார். அதன்படி சுரசியாப்பட்டவள் கால நிமிடப்படி காசிம முடிவிலும் கூடி முதல் ஜாமத்தில் சுரதமனையும், இரண்டாவது ஜாமத்தில் சிங்கமகனையும், மூன்றாவது ஜாமத்தில் தாருகனையும், நான்காவது ஜாமத்தில் அஜமு என்றவனை பெற்றார்கள். அவர்களோ அரணை கிருதமும் புரிந்து அகோர வரங்கள் கற்று விமலைக்கடை கரவத்து விண்ணவரை சிரவைத்து பக்தர்கள் சித்து வந்தார்கள். இதை தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என தந்தை சோர்மானை கண்ட முறையிட சோருமானோ கோத்தால் நட்டிக்கண் திறக்க நெட்டிக்கண்ணிலிருந்து 6 தீபுரைகள் கிளம்ப 6 தீபுரைகளையும் அக்னி வினாகப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பத்தின் ஜுவாலையாக அது கங்கையிட ஒப்படைக்க கங்கையாப்பட்டவள் கையிலையில் உள்ள சரவண மத்தியிலே இறக்க அதன்படி அருவருமாகி அநாதியில் வளவா ஒன்றாய் பிரம்மமாய் நெடுஞ்ச விளவரவணியாக கருணைக்கு மோகலாறு கருணம் உண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகமைய என்பது போல் யாம் அவதரித்தோம். அப்படி அவதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் இம்சைப்படுத்திய சூரபதனின் மரக்கணை இருவராக பிளந்து ஒருவாதி சேவர் கொடியாகவும் மற்றொருவாதி மயிலாகவும் உண்டு தேவசன மட்டுமும் பெற்று தெய்வியானை மணந்து என்னை நாடின பக்தருக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு முன்பாக வீணாகனம் கேட்கின்றது யானை வர விண்ணே மணி ஓசியோர் மணிகள் முதப்போல சந்தேகந்தா இவரங்க மேடையிலே முருகப்பெருமானாக காட்சியளிக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயபாண்டி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டு வருகிற அந்த கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை 20 மரியாதை செய்துட்டு மாவரை கிராமமாகிய காரைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்துறை சார்பிலும் நாடகத்துறை அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மண்ணின் மைந்தன் நகைச்சுவை நடிகர் AS ஆனந்தகுமார் அவருடைய சார்பிலும் நன்றி நன்றிகளை வணக்கத்தின் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதோ வந்து கொண்டிருக்கிறார் வீணாகன பிரியர், சற்றே கவனித்து பார்க்கலாம். ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா எத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது சத்திய திருநாயக முருகா
திருநாயக சத்திய திருநாயக சத்திய திருநாயக முருகா சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா வருக 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 நாரத பிரம்மே வருக உங்களுடைய வருகை நல்வரவா இருக்கட்டும் இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே இந்த கலிகாசலம் வேலை பெருமடைகின்றது வந்தாரை வரவேற்பது தமிழை பண்பாடு தமிழ் கடவுளாகிய தாம் தங்களை வரவேற்காமல் இருக்க முடியும் அந்த நேரத்திலே பெருமிட வரவேற்புகளை கொடுக்க வேண்டும் இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே தமயோகியே தமயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே சென்றீர்கள் இரண்ட கண்டீர்கள் எடுத்துக்கொள்கள் பார்க்கலாம். அற்புதமான ஒரு வரவேற்பு, அருமையான கானபாடி வரவேற்ற ஆறுமுக பெருமானுக்கு இதயபூர்வமான நன்றிதலை தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், மூர்த்திகளை முறையோடு கண்டு வணங்கி முன்னவன் மூத்தவன் முழு முதற்பொருள் கணபதியை தொழுது கந்தனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ககன மார்க்கமாக உலகத்தை நோக்கி வரும்பொழுது வேள்விமலை சாரலின் அடிவாரத்திலே சிற்றூர் வளத்திலே கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன் அடியே. ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள், அது ஞானக்கனி என்று கண்டு வந்திருக்கின்றீர்கள். இது மோனக்கனி, கொண்டு வந்ததினால் கிடைத்தது பழனி என்ற ஒரு ஸ்தாபனம். என்று கண்டு வந்த கனியினால் கிடைக்க போவது இனி ஒரு வீடு தேவையா? இதோட முடிச்சுக்கணும். கொண்டு வந்ததினாலே ஒரு வீடு, ஆமாங்க, கண்டு வந்ததினாலே ஒரு வீடு அமைய இருக்கிறது என்று தாங்கள் ஒருதை பார்க்கின்ற பொழுது தாங்கள் பார்த்திருக்கிறேன் என்றால் சாதாரண கனியா இருக்காது. கனியுடைய பெருமைகளை முகத்து கொடுத்த கூடிய ஆவால் எடுத்த கூறுகள் இப்பொழுதே கூறுகிறேன் ஐயனே. மாங்கனிக்கும் பல்கனிக்கும் மேலிருக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேனான் கனிந்தே. மாங்கனிக்கும் தேர்கதளி பல்கனிக்கும் மேலிருக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா ஐயா முருகையா குமரா முருகா 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 அக்கனிகை இக்கணமே அக்கனியை இக்கணமே கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா சண்முகா.
இசையோடு கேட்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது மோகனிக்கு நெருங்குதலை வன்கணிக்கு மேலினிக்கும் பூங்கணிக்கு நம்ம முறித்தே அக்கனியை கடமை கொய்யாமல் கொய்தனைக்கும் சொல்லி அன்கட்ட கரணத்தினாலே கனியுடைய விவரங்களை மேல சாக்கியங்களை கேட்கலாம் நினைக்கின்றேன். மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட கணிதரை கேயுற்ற சாயமில்லே முனியே முனியே சுவை தரும் தேங்கனியே சுவை தரும் கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நாவால் சிக்கலாம், உள்ளத்தால் அனுபவிக்கக்கூடிய இந்த கனியை எதிரேறும் அந்த பட்சிகள் மதை பற்றி பட்சிகள் பட்சிகள் கண்டா கண்டா கண்டால் கண்டால் கண்டா பட்சிகள் கண்டோ மதை பற்றி பட்சி கேட்டாதோ பட்சிகள் பட்சிகளுக்கு பிரியம் கனிகள் எல்லாம் பறந்து ஓடுகிறது. ஆமையா, அப்படி என்றால் தாங்கள் கண்டு வந்த கனி சுப்பிரமணிக்கு இணை யாரியா கனி கனி ஏன் மணி கனி கனி சொல்லி மணியை வினாக்குவதை காட்டிலும் அதானே நமது பணி. ஆமாங்க, கண்டது கனி அல்ல கண்ணி, வள்ளியை தான் பார்த்தேன். ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதி வேலை முடிச்சிட்டீங்க, மீதி வாக்கு நிறைவேற்ற வேண்டும். அமுதவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய இரண்டு பெண்களுக்கு நான் வரகுடத்தின் பிரகாரம் அமுதவள்ளி சொல்லக்கூடியவளை தெய்வயான என்ற பேரோடு நீங்க எல்லாம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல பரிசா கொடுத்துறீங்க. இளையல் வள்ளியை பாட்டுங்க, ஆக வள்ளியை மனமுடிக்க வேண்டும். இப்படியே செல்லாமா உருவத்தை மாற்ற வேண்டும். எந்த விதத்திலே கருமாறி மகன் உருமாறி சென்றால் காரியம் கைகூடும். ஏனால் அவர் சிப்பது வேண்டுபுகளும். எனவே தாங்கள் ஒரு வேடனாக உருவெடுத்து ஒரு மானை தேடி செல்வது போல் சென்று காதல் வழக்குகள் சில புரிந்து திருமண குலத்தை காட்ட வேடுபகுலத்தில் பிறந்த காரணத்தினாலே ஒரு வேடனாக சென்று அன்னவரை வாதிட்டு கனிமது ஆச்சரின்றி கல்யாணம் தாங்கள் வர வேண்டும். கண்டிப்பான முறையில் வருகின்ற பொழுது பாமாலை ஒன்றை பாடிக்கொண்டு மாலையை மாற்றுவதற்கு 2 பூமாலை ஆக மும்மாலையோடு வருவான் இந்த முனிவன். கையிலே 2 மாலை, நாவிலே பாமாலை, 3 மாலையோடு வரக்கூடிய முனிவருக்கு எங்கு சென்றாலும் எல்லாம் உள்ள கந்தனுடைய அருளோடு செல்லுமிடம் எல்லாம் வெற்றி வாகை சுட வேண்டும். வாருங்கள், சென்று வாருங்கள். கந்தனின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்களித்திருக்கிறான். எல்லாரும் கோயில் வாசல் போய் தாலி கட்டணுப்பா வந்திருக்கப்பா, மூர்த்த நேரத்தை வரக்கூடாது. அம்படக்கா நேரத்துக்கு மாலை கொண்டாந்துரு. அன்னைக்கு லீவ் போட்டுருக்கு.
ஏன் அது வாங்கிட்டு வரணுமா? அந்த மூணை போட்டு அப்படியே பழம் தூக்கிட்டேன்னா என்ன செய்யறது? காலியா போச்சு. சரி இருக்கட்டும். காலியா போச்சு. எங்க சுத்தியும் ரெங்கனை சேவிக்கணும். சங்கரன் போட்டதுல வாழ்றாரு. சங்கரனை பாக்குறதுக்கு ஒரு பாண்டிச்சேரி போயிருவாரு. அவரு கொடுத்தா தானே நல்லது, நல்லா இருக்கட்டும். பாண்டிச்சேரி போயிட்டாரு. எனவே இப்படி திருமணம், ஆனால் கடவுளுக்கே திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்குத்தான் ஒளிவிருக்கிறது. ஏன்னா போட்டி நிறைந்த உலகம். அப்படித்தான் நீயா நானா டே யாரா அப்படின்னு இப்படிப்பட்ட உலகங்கள்லாம் இருக்கிறது. அந்த உலகத்திலே நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும். வேணால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது நாட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தர் வாக்குறுதியை காப்பாற்றுதான். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வாய்மையே வெல்லும் என்பார்கள். ஆக இந்த வாய்மையாகப்பட்டது யாதன அப்படின்னு கேட்டாச்சுன்னா என் நிலையிலும் தன்னிலை மாறாமல், நாணயத்துக்கு கூட இருபக்கம் இருக்கிறது. ஏன் அது நாணயம் என்பார்கள்? நாவை நயமாக செலுத்த வேண்டும். அந்த நாணயத்தை சொல்லி இவர் நாணயமான ஆள்றா அப்படின்னா எவ்வளவு பெருமையா இருக்கு. அதே நாணயத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இவன் சில்லற பேடா அப்படின்னு கோவம் வந்துடும். அப்படித்தானே இருக்கு. அதை சொல்லக்கூடிய பதமா சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. பதத்துக்கு இன்னொரு வேண்டாம் வெண்ணா கோவம் வந்துடும். வெண்ணையும் பதமும் ஒண்ணுதானே. அதை சொல்லக்கூடிய நம்ம பதமா சொன்னாதே அந்த வாக்குறுதி காப்பாற்றப்பட வேண்டும். அப்படித்தான் காப்பாற்றுறான். காப்பாற்றுறக்காக என்ன பண்ணா? சச்சக்கரவர்த்தியாக இருந்தானே, 56 தேசங்களுக்குள்ள மதிபதியாக இருந்தவன் ஹரிச்சந்திர பூபதி. கடைசியில் என்னாச்சு? விஸ்வாமித்திரர் செய்து சூழ்ச்சினாலே இவன் பொய்யனாக்கி காட்டுகிறேன் சபதம். அது அவருடைய வேலை இலக்கு. ஆனா விட்டானா? நடந்ததா? எந்த சூழ்நிலையும் நான் பொய் சொல்ல மாட்டேன், சத்தியத்தை தவறவிட மாட்டேன் என்று சொல்லி இருமாப்போடு அல்ல, கௌரவமாக கண்ணியமாக கர்வத்தோடு வாழ்ந்தான். அப்படி வாழ்வதற்காக அவன் எண்ணத்தை பறி கொடுத்திருக்கிறான். நாடு இழந்து, நகர் இழந்து, கட்டிய மனைவி இழந்து, பிள்ளை இழந்து, அத்தனையும் பறி கொடுத்து கடைசியில் சுடுகாடு காக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளானான் ஹரிச்சந்திரன். அதே மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியார் பீஷ்மர் 10வது நாளிலே அம்பு படுக்கையிலே ஆளாகிவிட்டான். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் சிகண்டி என்பவனால் தாக்கப்பட்டு. ஏன் நான் கடைசி வரை இங்கே காலம் போது கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிரம்மச்சாரியாவே வாழ்ந்தேன். யாருக்காக? தன்னுடைய சகோதரர்களுக்காக இளமையை வாரி கொடுத்தவன். அப்படி இந்த நாட்டில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது பெரும்பாடாக இருக்கு. நானும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக இந்த பாடுபட்டு இருக்கேன். ஆக அந்த சத்தியத்துக்கு எப்படா சோதனை வருது பார்க்கலாமா? ஹலோ, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை காட்டுதம்மா சொந்தங்களை காட்டி, அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, மனிதன் வாழ்க்கை வில்லங்கம் அவள் மக்களுக்கெல்லாம் மிருதங்கம் மிருதங்கம் மிருதங்கம், மனிதன் வாழ்க்கை வில்லங்கம் அவள் அத்தனை பேருக்கும் மிருதங்கம்
சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி கழக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கழக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதே இறைவனை கழித்து நடக்கு வாழு அமைதியை தேடு நடக்கு வாழு அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதியாது மயக்கமா கழக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை இனிய குரலில் கொல்லும் பாம்பின் கொடுமையை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான் கொல்ல நரி போல் தந்திரத்தால் புதிய கெடுக்க புரிந்து கொண்டான் கொள்ளும் பாம்பின் கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான் உள்ள நரிபோல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான் பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை அருமையா அண்ணனை பார்த்து நம்ம நாடகத்தோடு சேர்ந்து நிறைய பாட்டு பாடுவார் அருமையா நல்லா இருக்கும்